தி சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் வழங்கும் தலையணை பூக்கள். சமந்தி, என்ன இருந்தாலும் உரிமையும் மரியாதையும் இனிமே இவளுக்கு தான் முதல்ல கிடைக்கணும். மருமகன்னு வாயால கூப்பிடுற எல்லாருக்கும் அந்த உரிமை கிடைக்காது இல்லையா? என்ன தைரியம் அவளுக்கு? எனக்கு அவ பிச்சை போடுறாளா? அவ கொடுத்த புடவைய நான் கட்டிக்கணுமா? அவளுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது. என் மாமனாரு ஆவுனா அவ்வளவுதான் மருமகங்கிறாரு. கதவை தட்டிட்டு வரமாட்டியா? அறிவில்ல உனக்கு? திறந்திருந்தா அப்படியே உள்ள வந்துடுறது. சாரி. என்னாச்சு? கீழே விழுந்துருச்சு. எடுக்கிறதுக்குள்ள நீ வந்துட்ட. என்ன பண்ற வேதவள்ளி? மஞ்சள் குங்குமம் வைக்க போறேன். இது மத்த புடவை மாதிரி சாதாரண புடவை இல்ல, அத்தைக்குன்னு படைச்சது. இந்த புடவைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. இத்தனை வருஷமா நான் தான் வாங்கி கட்டிட்டு இருந்தேன். இனி வருஷம் நான் தான் வாங்க போறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப இது உங்களுக்கு வந்துருச்சு. சீக்கிரமா கட்டிட்டு வாங்க. இந்த புடவையில மாமா உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. என்ன வேதவள்ளி, ஏதோ உனக்கு கிடைக்க வேண்டிய புடவையே எனக்கு பிச்சை போட்ட மாதிரி பேசுற? நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது. என்னமோ உனக்கு கிடைக்க வேண்டிய புடவை உனக்கு கிடைக்க வேண்டிய புடவைன்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு சுந்தர கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை, அது நடக்கல. சுந்தர் இப்போ எனக்கு புருஷன். ராமநாதன் என்னோட மாமனாரு. நாகராஜன் நடராஜன் என்னோட குழந்தைனாருங்க. ஆமா, நீ யாரு? எந்த உரிமையில இங்க வந்து உறவு கொண்டாடுற? சொல்லு வேதவள்ளி. கேக்குறேன்ல, உன்னால டக்குன்னு பதில் சொல்ல முடியல. முடியாது. ஏன்னா நீ இந்த வீட்டுக்கு வேண்டாத உறவு. நீயா நானும் இந்த வீட்டு மருமகன்னு நினைச்சு வந்துட்டு இருக்க. இந்த வீடு எனக்கு சொந்த வீடு மாதிரி தான் கல்பனா. வேதவள்ளி, நீ முதல்ல இந்த எண்ணத்தை மாத்திக்க. இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என் மாமனாரு உன் அப்பாவுக்கு ஃப்ரெண்டு. அதை தாண்டி உனக்கும் இந்த வீட்டுக்கும் ஏதாவது உறவு இருக்குன்னு நீ நினைச்சா அது உன்னோட முட்டாள்தனம். இதுக்கு முன்னாடி நீ இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த வீட்டுல எந்த பொண்ணும் இல்ல. இப்ப மருமக நான் இருக்கேன். உரிமையுள்ள மருமக இருக்கிற இந்த இடத்துல சம்பந்தம் இல்லாம ஒருத்தி மருமகன்னு சொல்லிட்டு இருந்தா ஊரு விரும்பாது, தப்பா பேசும். அந்த பொண்ணு ஏன் இங்க வருது, அது யார பாக்க வருது, என்ன பேச வருதுன்னு கேள்வி கேட்கும், சந்தேகப்படும். அது எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் அவமானம். இந்த குடும்பம் அவமானப்படுறத ஒரு நாளும் என்னால அவமதிக்க முடியாது, அனுமதிக்க மாட்டேன். என்ன கல்பனா, என்னென்னமோ பேசுறீங்க? உண்மையை பேசுறேன், நடக்க போறத பேசுறேன். சுத்தி வளைச்சு பேசுறதா நீ நினைச்சா சுருக்கமா நேராவே விஷயத்த சொல்ற. இந்த வீட்டுக்கு நீ வர்றது எனக்கு பிடிக்கல. என் புருஷனை வளைச்சு போட முயற்சி பண்றியோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதனால நீ வராத, என்ன டென்ஷன் பண்ணாத. என்னாச்சு? என்ன போனவளை காணோன்னு தேடி வந்தீங்களோ? கல்பனா, அவ வீட்டுக்கு வந்த விருந்தாளி. நீங்க விருந்தாளிங்கிறீங்க, அவ மருமகங்கிறா. அது மட்டுமா சொன்னா?
உங்களை மறக்க முடியலன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்றா. ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. வேற எந்த அர்த்தத்துல சொன்ன? நான் இந்த வீட்டு மருமகங்கிற எண்ணம் என் மனசுல பதிஞ்சு போச்சு, அதை என்னால மாத்திக்க முடியாதுன்னு சொன்னேன்ல. இவரோட பொண்டாட்டிங்கிற நினைப்புல நீ இருக்கேங்கிற அர்த்தத்துல தானே சொன்ன. இது பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க இல்ல. நாங்கனா யாரு? நீயும் இவருமா? இவரு ஏன் புருஷன், உத்தம நல்ல மனுஷன். அதனாலதான் நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா நீ வாயில நல்லா வருது. போடி, ஏன் நீ என் வாழ்க்கையை கெடுக்கிற? கல்பனா, வேதவல்லி, நீ கீழே போமா. அவ இப்படிதான் தானா கொதிச்சு தானா அடங்குவா. நீ போமா, குடு, நீ போ. அவ முன்னாடி பொண்டாட்டி தப்பா பேசுறீங்களா? நீங்க பண்றது எந்த பொண்ணு சகிச்சிட்டு இருப்பா? என்னவோ நான் தப்பு பண்ண மாதிரி பேசுறீங்க. தப்பாதான் பேசுற, நீ தப்பாதான் பேசுற. உண்மையை பேசினா உங்களுக்கு தப்பா தெரியுதா? அவ உங்களை நினைச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணாம இருக்கா, நீங்க அவளுக்கு வீடு பிடிச்சு தந்து தனியா கொடுத்துல வைக்கிறீங்க. நான் மூத்த மருமகன் சொல்லி அழைஞ்சிட்டு இருக்கேன். நான் தெரியாம தான் கேக்குறேன், உங்களால அவளை மறக்க முடியாதா? அவளை விட்டு விலக முடியாதா? விலகிடுங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். அவ கூட நீங்க நெருக்கமா இருக்கிறது பழகிறது எனக்கு தெரிஞ்சது, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அவ்வளவுதான். பொண்ண வைக்கிற இடத்துல பூவை கூட வைக்காம பண்ணிட்டானே ஆண்டவன். என்னப்பா சொல்ற? ராமநாதனுக்கு அமைஞ்ச மருமகளை பத்தி தாம்மா சொல்றேன். அவளை பத்தி நமக்கு என்னப்பா பேச்சு? அவ பொண்ணு, அவளை பத்தி நினைச்சாலே உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பத்தி எரியுது. என்னம்மா பேசுற? அவளை பார்க்காம அவ கூட பேசாம எப்படி இருக்க முடியும்? என்ன இருந்தாலும் அவ ராமநாதன் வீட்டு மூத்த மருமக இல்லையா? அதனாலதான் பேச வேண்டாம்னு சொல்றேன். அவளே நல்லவ இல்ல, அவ குணம் மட்டும் எப்படி நல்லதா இருக்கும்? மனைவி அமையறதெல்லாம் இறைவன் கொடுக்கற வர இல்லப்பா, அவங்க அப்பா அம்மா வளர்க்கற விதம். வேதவல்லி இருக்க வேண்டிய இடத்துல வேற யாரு இருந்தாலும் பொருந்தாது. படிப்பு சொல்லி, பழக்க வழக்கம் சொல்லி, சாஸ்திர சம்பிரதாயம் சொல்லி, சமைக்க சொல்லி கொடுத்து வேதவல்லி ஒரு வீட்டு மருமகளா வாழறது எப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கோம். அதனாலதான் என்னமோ ஊரு கண்ணு உலக கண்ணு எல்லாம் பட்டு போச்சு. ஊரு கண்ணு உலக கண்ணு இல்லப்பா, அந்த கல்பனா ஒருத்தியோட கொள்ளி கண்ணு தான் பட்டுச்சு. அவ நல்லாவே இருக்க மாட்டா. மாட மாளிகையில இருந்தாலும் அதை அனுபவிச்சு வாழ முடியாம ஏங்கி புழுங்கித்தான் போவா. அவளை விடுறா. இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு வர்ற கோபத்துக்கு அவளை இன்னும் தப்பா பேசிட போறேன். பாட்டி, இது கொஞ்சம் பாரு. பாத்தியாடி, மாட்டுக்கு கூட அவளை கண்டா பிடிக்கல. ஏன் ஒரே உதையில விட்டுடுச்சு? இன்னும் 4 உதை உதைச்சிருக்கணும். ஏ அமிர்தா, இன்னும் நீ அந்த வீடியோவை டெலிட் பண்ணலையா? கல்பனா உன்னை அந்த திட்டுனால. அட நீ வேறக்கா, நீங்க எல்லாம் இருந்தீங்கன்னு தான் அவளை சும்மா விட்டேன், இல்லன்னா அவளை உண்டு இல்லன்னு பண்ணிருப்பேன். அமிர்தா, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. வேதா, ராமநாதன் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஏம்மா ஒரு மாதிரியா இருக்க? மாமாவும் சுந்தரும் பேசிக்கிறதே இல்ல, கவனிச்சிங்களாப்பா? ம். மாமா இன்னும் கோவமா தான் இருக்காரு போல இருக்கு. கோமாத்தான் இருப்பாரு. பின்ன சுந்தர் பண்ண காரியத்துக்கு பாராட்டி பரிசா கொடுப்பாங்க? எவ்வளவு அவமானமா இருந்திருக்கு அவருக்கு. ஊரை கூட்டி விருந்து வச்சு என் பையன் அயோக்கியன்னு காட்ட வேண்டிய நிலைமை வந்துருச்சு அவருக்கு. அவனை வீட்டுக்குள்ள சேர்த்ததே பெரிய விஷயம்மா. வேதவலிக்கு நடந்த துரோகத்துக்கு கல்பனா மட்டும் காரணம் இல்லப்பா, சுந்தரம் தான்.
சுந்தரு மத்த விஷயத்துல நல்லவனா இருக்கலாம், ஆனா வேதவல்லி கல்யாண விஷயத்துல துரோகம் பண்ணிட்டான். பாட்டி விடு, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதையே சொல்லிட்டு இருப்ப? சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சு போச்சுன்னு அவர் சொன்னதை நான் நம்புறேன். எனக்கு அவர் கூட வாழ கொடுப்பன இல்ல. ஆண்டவன் எனக்கு வேற ஏதோ வழி வச்சிருக்கான். நம்ம யாருக்கும் துரோகம் பண்ணல, எனக்கு நல்ல வாழ்க்கை அமையும். நம்ம வீட்டுல யாரும் இனிமே தயவு செஞ்சு சுந்தர திட்ட வேண்டாம். அவர் எவ்வளவு நல்லவரு, இந்த விஷயத்துல அவருக்கு எவ்வளவு வருத்தம் இருக்குன்னு எனக்கு தெரியும். எனக்கு மட்டும்தான் தெரியும். ஹலோ. டேய் சுந்தர், எப்படி இருக்க? ஐம் ஃபைன். நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேன்டா. மும்பைல பிரான்ச் ஆபீஸ் ஓபன் பண்றேன்னு சொன்னேன்ல, அது ஓகே ஆயிடுச்சு. கங்க்ராட்ஸ். டேய், எனக்கு சென்னை ஆபீஸ் பாத்துக்கிறதுக்கு ஒரு பொறுப்பான ஆள் வேணும்டா. நீ வேத வேலைன்னு சொல்லிட்டு உங்க அங்கிள் பொண்ணு ஒருத்தி இருக்கான்னு சொன்னில்ல, அதான் உன் ஞாபகம் வந்துச்சு, உடனே போன் பண்ணேன். ஆமா சொல்லிருந்தேன், பட் இப்போ டேர்ம்ஸ் சரியில்லை. நீ கொஞ்சம் ஆல்டர்னேட் பாத்துக்கிறியா? இன்னும் கொஞ்சம் வைக்கட்டா? போதும் போதும். நான் காஃபி எடுத்துட்டு வரேன். ஹலோ. டேய் சுந்தர், இங்க நம்பிக்கை இல்லாத ஆளெல்லாம் விட்டுட்டு போக முடியாதுடா. இங்க பெருசா வேலை எதுவும் இருக்காதுடா. என் சார்பா இங்க இருந்து பாத்துக்கிட்டா போதும், அவ்வளவுதான். நீ அவங்க நம்பர் கொடு, நான் பேசிக்கிறேன். ஏய், நான் சொல்றேன்ல, டேர்ம்ஸ் இப்ப எங்களுக்குள்ள சரியில்லைன்னு. டேய், நீ யாரையும் பகச்சுக்கவும் மாட்ட, யார் கூடவும் பிரச்சனைக்கும் போக மாட்ட. டேய், நீ நம்பர் கொடு, நான் பேசிக்கிறேன். நான் இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல புதுசா ஒரு நம்பிக்கையான நான் பார்க்க முடியாதுடா. பிளீஸ்டா, நான் மும்பை போகணும். சரி, நான் நேர்ல கூட்டு வரேன். ஓகேடா, பாய். ஓகே, பாய். நான் பக்கத்துல இருக்கும்போது டேர்ம் சரியில்லைன்னு கதை விட்டுட்டு நான் உள்ள போனதும் கூட்டிட்டு வரேன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க சுந்தர். ஹலோ வேதவல்லி, சாரி, என் ஃப்ரெண்டோட ஆபீஸ்ல ஒரு வேலை இருக்கான். நீ வந்தேன்னா நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன். சரி, ஓகே. அட்ரஸ் எஸ்எம்எஸ் பண்ணுங்க. யா ஷூர், நான் அனுப்பிச்சு விடுறேன். ஷார்ப்பா 10 o'clock வந்துடுறேன். சரி, ஓகே. சரி. என்னங்க காஃபி? ரொம்ப நேரமா போன் பேசிட்டு இருக்கீங்க. யார் கூட? கிளையண்ட் கூட. சரி, கொஞ்சம் சீக்கிரமா ஆபீஸ்க்கு கிளம்புறீங்களா? என்ன வீட்டுல விட்டுருங்க, நீங்களும் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும். இல்ல, கிளையண்ட் கூட ஒரு பிசினஸ் மீட்டிங் இருக்கு. நீ வேணா வேற கார் எடுத்துட்டு போய். முக்கியமான மீட்டிங்க்கு போறீங்களா? போங்க, வந்து பிடிக்கிறேன். கல்பனாவை ஏமாளி நினைக்கிறீங்கல்ல, நான் யாருன்னு காட்டுறேன்.
சொல்லுங்க சுந்தர். ஹலோ வேதவல்லி, உன் வீட்டுக்கிட்ட இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுறியா? நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே சுந்தர், நான் 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். சரி, நான் வந்துடுறேன். ஓகே. ஓஹோ, வேதவழிக்கு டிரைவர் வேலை பாக்குறீங்களா? தோ வர. நீங்க வண்டி எடுங்க. ஹாய்டா. ஹாய் சுந்தர், வா 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 உட்காரு. ஷீ இஸ் வேதவல்லி. ஹாய். ஹலோ. உட்காருங்க. ஃபைல் கொடு. குட், எக்ஸலன்ட். நான் எதிர்பார்க்க எல்லா குவாலிஃபிகேஷனுமே உங்ககிட்ட இருக்கு. டேர்ம் சரியில்லைன்னு நீ சொன்னதை கேட்டிருந்தா ஒரு நல்ல கேண்டிடேட்டை நான் மிஸ் பண்ணிருப்பேன். தேங்க் யூ. நீங்க நாளைக்கே வேலையில ஜாயின் பண்ணிக்கலாங்க. தேங்க் யூ. ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் எல்லாமே உங்க மெயில்ல இருக்கு. ஓகே. டெய்லி ஆபீஸ்ல என்ன நடக்குதோ அதை எனக்கு அப்டேட் பண்ணாலே போதும். தட்ஸ் ஆல். ஓகே சார். வாட்ஸ் யுவர் சேலரி எக்ஸ்பெக்டேஷன்? எனிதிங் யூ ஃபிக்ஸ். நைஸ். டேய் சுந்தர், என்ன சாப்பிடுற? டீ, காஃபி? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஆபீஸ்ல அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங் இருக்கு, நான் கிளம்பணும். இன்னொரு நாள் மீட் பண்ணலாமே. இப்ப நான் கிளம்பட்டுமா? நோ ப்ராப்ளம். போலாமா? தேங்க் யூ சார். தேங்க்ஸ் வாசு. ஓகே, தேங்க்ஸ். பைடா. சரி, அவரு எனக்கும் உங்களுக்கும் டேர்ம் சரியில்லைன்னு சொன்னாரு. அதுவா? அத பத்தி எல்லாம் சீரியஸா எடுத்துக்காத வேதவல்லி. இல்ல, சீரியஸா ஏதோ இருக்க போய் தான் அப்படி சொல்லிருக்கீங்க. உனக்கு எனக்கும் நடுவுல இருக்கிற ஒரே பிரச்சனை கல்பனா தான். இனிமே நம்ம மீட் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. இதை நான் சொல்றேங்கிறதுக்காக தப்பா எடுத்துக்காத. என்னன்னு தெரியல, கல்பனா என் மேல ரொம்ப பொசசிவா இருக்கா. ஒரு புருஷன் மேல பொண்டாட்டி அப்படி இருக்கிறது தப்பு இல்ல. நான் என்னன்னு தெரியல, ரொம்ப பயப்படுறா. வீட்டுல எல்லாரும் நீதான் எங்க வீட்டு மருமகன்னு ரொம்ப வருஷமா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது எங்க பேச்சுல சைகையில வெளிப்படும் போது எங்க நான் மிஸ் ஆயிடுவேணும்னு ரொம்ப பயப்படுறா. கொஞ்ச நாள் ஆனா இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிடும். நான் அவ முதலாளி, அவ என்கிட்ட வேலை பார்த்துவ. அதனால என்ன அவ புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அதுவரை அவ என்கிட்ட ஹார்ஷா பிஹேவ் பண்ணாலும் நான் அவகிட்ட கோவப்படாம சரி பண்ணணும் தான் பாத்துட்டு இருக்கேன். ஆமா, அன்னைக்கு அத்தையோட திதிக்கு வந்தப்பவே ரொம்ப மோசமா பிஹேவ் பண்ணாங்க. நானும் எவ்வளவோ என்னை பத்தி சொல்றதுக்கு முயற்சி பண்ணேன், ஆனா அவங்க கேட்கவே இல்லை. அவங்களோட நீங்க என்ன பாடுபடுவீங்களோன்னு தான் கவலையா இருந்துச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. இது என் பர்த்டேக்கு நீங்க கிஃப்டா கொடுத்த செயின். இதை நான் வச்சுக்க விரும்பல. இந்தாங்க. எதுவலி ப்ளீஸ், உங்ககிட்டயே இருக்கட்டும். அது ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. அடாடாடாடாடா, என்ன கலர் காம்பினேஷன், என்ன ட்ரெஸ் மேட்சிங். என்ன திருட்டு தாலி கட்டி கல்யாணம் பண்ணலாங்கிற ஐடியாவா? என்ன நடக்குதுங்க? என்ன வீட்ல டிராப் பண்ண சொன்னா எனக்கு முக்கியமான பிசினஸ் மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்க. பார்த்தா தெரியுது உங்க பிசினஸ் மீட்டிங் என்னன்னு. கல்பனா, ஆக்சுவலா என்ன சொல்ல போறீங்க? எதேர்ச்சியா 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்றீங்களா? அதான் கார்ல இவளை கூட்டிட்டு வந்ததை பார்த்தனே. நீங்க இவ பின்னாடி சுத்துறீங்களா இல்ல இவ உங்க பின்னாடி அலையறாளான்னு எனக்கு சத்தியமா புரியல.
இல்ல கல்பனா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. இது என் பர்த்டேக்கு gift கொடுத்த செயின். அத நான் திருப்பி கொடுத்தேன், அவ்வளவுதான். ஆ, அதுக்காகவா இவரை இங்க கூப்பிட்ட? இல்ல, இது என் வேலை விஷயமா. ஆ, அவருக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்றாரு. நீ உன்னோட வேலை விஷயம்னு சொல்ற. நீங்க 2 பேரும் எங்க போறீங்க வரீங்கன்றத பாக்குறதுதான் என் வேலையா? ஏண்டி, நீ படிச்சவ தானே? ஏன் இப்படி படுத்துற? அன்னைக்கு திதிக்கு வந்தப்போ உன்கிட்ட தெளிவா சொன்னேன்ல, என் புருஷனை என்கிட்ட இருந்து பறிச்சிருவியோன்னு எனக்கு பயமா இருக்கு, தயவு செஞ்சு அவர் கூட சுத்தாதன்னு நான் சொன்னேன்ல. கேட்கவே மாட்டியா? ஊர்ல எத்தனை பேர் இருக்கானுங்க, அதுல எவனையாவது புடிய. ஏன் உன் அப்பா டாக்டர் மாப்பிளைய பாத்திருக்காருல, அவனை கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே? ஏன் புருஷனா வேணும் ஏன் புருஷனா வேணும்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே சுத்துற. அவருக்குதான் அறிவில்ல, உனக்கும் அறிவில்ல. உனக்கு ஒரு தடவை தான் கல்யாணம் நின்னு போச்சுல, அடுத்த கல்யாணமாவது ஒழுங்கா நடக்கணும்ல. உங்க திட்டம் என்னன்னு எனக்கு புரியுது. நீங்க ஜாலியா ஊர் சுத்தி குடுத்தனம் பண்ணுவீங்க. கேனச்சிருக்கி நானு என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் உட்கார்ந்துட்டு இருப்பேன். கொஞ்ச நாள்ல என் மேல ஏதாவது பழிய போட்டு விரட்டிட்டு நீ அந்த வீட்டுக்கு மருமகளா வந்துருவ, அதானே? அவ்வளவு தூரம் நீங்க 2 பேரும் போக வேண்டாம். இப்பவே என் கண்ணு முன்னாடியே இவ கழுத்துல தாலியை கட்டுங்க.